வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆட்டை உரிச்சி உப்பு கண்டம் போட போகிறோம். சாரி கோவை தொகுதியோட பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி சில விஷயத்த சொல்ல போகிறோம். யூபிஎஸ்சியில் டாப், அதாவது மத்திய அரசோட உச்சபட்ச பதவினா அது ஐஏஎஸ் ஐபிஎஸ் டெசிக்னேஷன் தான். அதில் வந்து யூபிஎஸ்சியில் நிறைய பொசிஷன்ஸ் இருந்தால் கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் இருக்கிறதுல மோஸ்ட்டு பவர்ஃபுல் பொசிஷன்ஸ். அதில் வந்து எல்லா பதவிகளுமே வந்து அரசுக்கு உதவுறதுக்கு இல்லை அரசுக்காக வேலை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பதவிகளாக இருந்தாலும் அந்த பொசிஷன்ஸ்க்குன்னு ஒரு தன்மைகள் உண்டு. இப்போ வந்து யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் டெசிக்னேஷனில் வர்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே வந்து மக்களோட கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு. மக்களோட குரல்களை கேட்கணும், மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த பொசிஷனில் இருப்பாங்க. குறிப்பாக கலெக்டர்ஸில் ஆரம்பித்து இன்னுமே நிறைய மக்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, குறிப்பாக அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடியவங்க அண்ட் பாலிசி மேக்கர்ஸாக வந்து ஐஏஎஸ் டெசிக்னேஷன் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ரோலை பார்க்கும்போது அவங்களோட மேஜர் ரோலுங்கிறது வந்து பொதுமக்களை க்ரஷ் பண்ணுறது, பொதுமக்கள்னு இல்லை அக்யூஸை க்ரஷ் பண்ணுறது, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறது, ஆப்போசிட்டில் வந்து மக்கள் சைட்லேருந்து எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க கேள்வியை ஒடுக்குறது, அவங்க எதிர்ப்பை ஒடுக்குறது, அதுதான் அவங்களோட மேஜர் ரோல். எக்ஸப்ஷனலாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஈடுபட வேண்டியது இருக்கலாம், ஒரு ஜாதி கலவரம் அந்த மாதிரியான நேரத்தில். அது கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். அவங்களோட மேஜர் ரோலுங்கிறது வந்து கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, எல்என்ஓவை மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் அவங்களோட மேஜர் ரோலாக இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து ஒரு 25 வயசில் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாருன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு அதிகார தோரணையிலேயே அவங்க லைஃப் கழியும். எல்லா இடத்துலையும் அவங்க போகிற எல்லா இடத்துலையும் சல்யூட் கிடைக்கிறது அண்ட் அவங்க பேசுகிறதுக்கு மறு பேச்சுங்கிறதே இருக்காது. அவங்க அப்படி இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு கூடுன ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லை பொலிட்டீஷியன்ஸ்க்கோ அவங்க சொல்கிறத அப்படியே கேட்குறது தான் அவங்களோட ரோல் இருக்கும். ஒன்று ஒபே பண்ணுறது, இல்லை ஆர்டர் போடுறது. இது ரெண்டும் தான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு மேஜர் ரோலுங்கிறத விட அதுதான் அவங்களோட வாழ்க்கை தன்மையாகவே இருக்கும். அதனால தான் நம்ம ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட பிஹேவியர்ஸும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட பிஹேவியர்லேயும் அவ்வளோ ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியும். பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய ஒரு பீப்புள் வெல்ஃபேர்ஸ் பற்றி பேசுவாங்க. பீப்புளோட கஷ்டத்தை வந்து அதை புரிஞ்சுக்கணும், அரசு தரப்பு புரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் பேசுகிறத கேட்க முடியும். குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் கூட பாலச்சந்தர் ஐஏஎஸ்லாம் வந்து நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்பவே தெளிவாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்குது. குறிப்பாக இப்போ சசிகாந்த் செந்தில், இப்போ காங்கிரஸில் திருவள்ளூர் தொகுதி கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில்லாம் மக்களுக்காக அவரோட ஐஏஎஸ் பதவியை துறந்துட்டு வேலைக்கு வந்திருக்காரு. அட் த சேம் டைம் அண்ணாமலையோட ரோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதே தோணி தான் அப்படியே அரசியலில் வெளிப்படுது. ஒரு போலீஸ் நான் சொல்கிறத வந்து எல்லாருமே கேட்கணும். எல்லாரும் மீன்ஸ் நாட் ஓன்லி அவரோட பார்ட்டி பர்சன்ஸ், பீப்புள் ஆல்சோ வந்து அவர் சொல்கிறத அப்படியே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கார். ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது ரொம்ப திமிராக பேசுகிறது, பொதுமக்களோட கோரிக்கைகளை திமிராக பேசுகிறதுங்கிறது தான் அவரோட துணியில் இன்னைக்கு வரைக்குமே வெளிப்பட்டுட்டு இருக்கு. அதாவது அரசு சொல்கிறது அல்லது மத்திய அரசு பாஜக மோடி சொல்கிறத அப்படியே வந்து மக்கள் ஏற்றுக்கணும், அதுதான் நடைமுறை அப்படிங்கிற ஒரு துணியிலேயே அவர் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஏன் அண்ணாமலையை பற்றி பேச வேண்டியது இருக்குன்னா, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அப்போ ஒரு பெண்மணி வந்து நீட்டை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, என் உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாதுங்கிறாரு. எவ்வளோ ஒரு அரோகன்ஸான ஒரு பதில். இப்போ வந்து நீட்டை பற்றி கேட்குறாங்கன்னா அதோட சாதகம், அவர் அதை வந்து ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதோட பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து சொல்லலாம். ஆனால் ஒரு நீக்க முடியாதுன்ட்டு அவ்வளோ திமிராக பேசுகிறாரு. இதுதான் அவரோட நடைமுறை. ஒரு பிஜேபி இப்போ இருக்க ஒரு யூனியன் கவர்மெண்டோட பிஹேவியருங்கிறது இதுதான். மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீட் எக்ஸாம் பற்றி அவர் நீட்டு தான் வந்து ஏதோ மருத்துவத்துறையை சீரமைக்க வந்த ஒரு மிக தீவிரமான ஒரு சட்டம், மிக அழகான ஒரு சட்டம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. நீட்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீட் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீட் தேர்வை கொண்டு வரும்போது இவங்க சொன்ன வாதங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, நீட் தேர்வு வந்து ஒரு தகுதியான மாணவர்களை, தகுதியான நபர்களை வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வரும், அன்னெசரியான பர்சன்ஸை வந்து அது ரெடியூஸ் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. இப்போ என்ன மாதிரியான வாதத்தை முன் வைக்கிறாங்கன்னா, நீட் தேர்வு எழுதுறது மூலமாக வந்து
குறைந்த கட்டணத்தில் வந்து ஏழை மாணவர்களால் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பொய்யை சொல்கிறாங்க. நீட் தேர்வுங்கிறதே ஏழை அல்லது கிராமப்புற பின்னணி கொண்டு வந்த மாணவர்களுக்கு எதிரானது தான், முற்றிலுமான ஒரு எதிரான ஒரு விஷயம். இப்போது நீட்டுங்கிறது நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு க்ரோர்ஸஸ் ஆஃப் க்ரோர்ஸ் மணி புழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வர்த்தகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி அளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக இருக்குது. ஐ திங்க் ஐபிஎல்லை விட இது அதிகமான அமௌண்ட் புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்து நீட் கோச்சிங் இருக்குது. ஆக்சுவலி நியர்லி இயருக்கு ஒரு 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபேமிலி உள்ள ஒரு பர்சனால் தான் வந்து நீட் எக்ஸாமை வந்து கிராக் பண்ண முடியும், அதாவது அதில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் நடைமுறையில் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற விருப்பமுள்ள ஒரு ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட் வந்து 12th எக்ஸாமுக்கும் படிக்க வேண்டியது இருக்குது, அட் த சேம் டைம் வந்து நீட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. மென்டலி அவங்கள வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆக்குறத மீறி ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட் ஆர் புவர் பேக்ரவுண்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து முடியாத ஒரு காரியமாகவே இருக்கு. பண்ணி கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்து சிட்டி பேஸ்டாகவே இருக்குது. மெயினாக சென்னை சிட்டி ஆர் கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான ஓரளவுக்கு பெரிய சிட்டிஸில் தான் ப்ராப்பரான நீட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து லேக்ஸ் கணக்கில் அதுக்கான அமௌண்ட்டு வாங்கிட்டு தான் அவங்க கோச் பண்ணுறாங்க. எஜுகேஷனை வந்து ஒரு சர்வீஸ் செக்டராக இல்லாமல் பிஸ்னஸ் செக்டராக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள பிஜேபியோட கோர் அஜெண்டாவாக இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆளுநர் ஆட்டுதாடி ஆர்.என். ரவிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. என்னால் 20 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ண வைக்க முடிஞ்சு தான் என் பையனை வந்து டாக்டர் ஆக்க முடிஞ்சிருக்கு, இந்த நீட்டை ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணார். அதுதான் கலை யதார்த்தம். ஒரு குறைஞ்சது நீங்கள் நீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 10 லட்ச ரூபா வரை செலவு பண்ணால் தான் அது முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுக்கப்புறமும் நீங்கள் நீட்டில் எடுக்கிற மார்க் அடிப்படையில் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து மேனேஜ்மெண்ட் டிசிஷன் விருப்பப்படுற இடங்கள் தான் வந்து அவங்க நிரப்புறாங்க. குறைந்தபட்ச மார்க் எடுத்தால் கூட அதிக காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ சீட்டு கிடைக்க தான் செய்யுது. இது எந்த வகையிலையும் தரத்தையும் அதை உறுதிப்படுத்தலை. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதுதான் கலை யதார்த்தம். இது எல்லாமே வந்து அண்ணாமலை மட்டும் இல்லை, பிஜேபி அண்ட் யூனியன் கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவங்க வந்து இதை பண்ணுறதுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி கோடியாக உழவுற பணம் தான் முக்கிய காரணம். சரி, இவ்வளவு பில்டப்பாக என் உயிர் போனாலும் நீட் எக்ஸாம் போகாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நம்மளோட பேக்ரவுண்ட் எப்படின்னு பார்த்தா ஆள் படு காமெடியாக இருக்கும். ஆள் பார்க்க தான் பொறிவுறுன மாதிரி இருப்பார், ஆனால் நல்லா காமெடி பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லி சூரி சொல்கிற மாதிரி ஆள் பார்க்க தான் ஒரு பில்டப்பாக பேசிகிட்டு இருப்பார், ஆனால் நல்லா காமெடி ஃபெலோ அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஒரு பெர்சனாலிட்டி ஹேபிட். ஆக்சுவலி என்னென்னா இப்படி தான் ஒரு மேடையில் வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுகிறாரு. இன்னும் நீங்கள் 100 வருஷம் போராட்டம் பண்ணாலும் வேளாண் திருத்த சட்டத்தில் ஒரு புள்ளி கமா மாறாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபியூ டேஸில் வந்து மோடி ஃபார்மர்ஸ் ரொம்ப ஹெவியாக போராடுறாங்க, எங்களுக்கு பயமாயிடுச்சு, நாங்கள் வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இது பண்ணிட்டாரு. இன்னொரு வாட்டி என்னென்னா வந்து மைக்கை பிடிச்சிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. ரூலு மாலுக்கு ஒரு செங்கலை கூட இங்கே நட முடியாதுடா அப்படின்ட்டு அவர் வந்து பில்டப்பாக பேசுகிற கொஞ்ச நாள்லேயே அவர் போட்டிடுற கோயம்புத்தூர்லேயே ஹைப்பர் மார்க்கெட்டை கட்டி வர்த்தகத்தை ரொம்பவே ஃப்ளோவாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளால் பேசுகிறத ஒன்று சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லை தான், இருந்தாலும் இவ்வளவு திமிராக பேசும்போது பயங்கர காண்டாகுது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும், நீட் தேர்வு அகற்றப்படும். ஆட்சி மாற்றம் வரவில்லை என்றாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டியது வந்து தமிழ்நாட்டோட கடமை. அதுக்காக தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டியது தமிழக மக்களோட கடமை. இவ்வளவு திமிராக பேச அண்ணாமலையை தோற்கடிப்போம், நீட் எக்ஸாமை அகற்றுவோம். கார்த்திக் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே இந்த சேனலின் வளர்ச்சி.